Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. In the video, May 13th daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, இன்னைக்கான current affairs பார்க்கறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம quick revise பண்ணிடுவோம். So first, which state has launched India's first state-led center of excellence for space technology? அதாவது இந்தியாவின் முதல் மாநிலத்தால் வழிநடத்தப்படும் விண்வெளி தொழில்நுட்ப சிறப்பு மையத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்ல அட்வான்ஸ்ட் ரிசர்ச்சையும் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங்கையும் டேலண்ட் டெவலப்மெண்ட்டையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்வமித்வா ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது ஸ்வமித்வா திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஒரு பெட்டரான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட் மூலமா கிராம பஞ்சாயத்தோட பினான்சியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் இந்தியாஸ் இன்டகிரேட்டட் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம். அதாவது இந்தியாவின் ஒருங்கிணைந்த அவசர கால எச்சரிக்கை அமைப்பின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சச்சட். இதுல சச்சட் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ட். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் எமர்ஜென்சி டிரான்ஸ்மிஷன். டிசாஸ்டர் டைம்லயோ இல்லாட்டி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்லயோ இன்ஸ்டன்டான அலர்ட்டை சென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் த குளோபல் ஹெப்பாட்டிட்டிஸ் ரிப்போர்ட் 2026? அதாவது உலக ஹெப்பாட்டிட்டிஸ் அறிக்கை 2026 எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் ஹெப்பாட்டிட்டிஸ்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான மரணங்களுடைய நாடுகளின் வரிசையில இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்கிறதா இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சின்பெக்ஸ் 2026 இஸ் a joint bilateral military exercise between which two countries? அதாவது சின்பெக்ஸ் 2 2026 என்பது எந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் கம்போடியா. இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் மத்தியில டிஃபென்ஸ் ஆபரேஷன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் சப்கன்வென்ஷனல் செமி அர்பன் என்விரான்மெண்ட்ஸ்ல கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் லான்ச்ட் மிஷன் திருஷ்டி? அதாவது மிஷன் திருஷ்டியை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேலக்ஸி. எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லயும் போத் டே அண்ட் நைட் கண்டினியூஸான கிளவுட் பெனிட்ரேட்டிங் சர்வைலன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் ஒன் விமென்ஸ் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட் 2026? அதாவது 2026 பெண்களுக்கான மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியை வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மார்டா கஸ்டியூக். நெக்ஸ்ட், வாட்ஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2026? அதாவது 2026 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 157. 180 நாடுகளுக்கு மத்தியில இந்தியா 157th பொசிஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இதே வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 151. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்தியா 6 பொசிஷன்ஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் டாப் மெரிடைம் ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் 2025? அதாவது 2025 ஆண்டில் இந்தியாவின் முதன்மை கடல் மீன் உற்பத்தி செய்யும் மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ICAR CMFRI ஆனுவல் ரிப்போர்ட் 2025ல தான் இந்த ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்ல தமிழ்நாடுக்கு அடுத்து குஜராத் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் தீபக் வாஸ் லான்ச் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது தீபக் திட்டம் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி BRO, அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இப்போ ரீசெண்டா இதோட 66வது ரைசிங் டேவை சக்சஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் மேன் டு வின் 5 consecutive ATP மாஸ்டர்ஸ் 1000 டைட்டில்? அதாவது தொடர்ச்சியாக 5 ATP மாஸ்டர்ஸ் 1000 பட்டங்களை வென்ற முதல் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜென்னிக் சின்னர். இந்த 5 கன்சிக்யூட்டிவ் ATPs என்னன்னு பாத்தீங்கன்னா 2025ல நடந்து முடிஞ்ச பாரிஸ் பர்சி, 2026ல இருந்து நடந்த இந்தியன் வெல்ஸ், மியாமி, மான்டி கார்லோ, மேட்ரிட் ஓபன், இந்த 5 டைட்டிலையும் வின் பண்ணதன் மூலமா இந்த ஒரு மைல்ஸ்டோன் இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச மேட்ரிட் ஓபன் ஃபைனல்ஸ்ல அலெக்சாண்டர் ஜெவ்ரிவர் 6-1, 6-2 அப்படின்ற செட் டிஃபரன்ஸ்ல டிஃபீட் பண்ணி இவர் இந்த ஒரு டைட்டில வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சீசனோடைய ஓப்பனிங் 4 மாஸ்டர் ஈவென்ட்ஸ் ஆன இந்தியன் வெல்ஸ், மியாமி, மான்டி கார்லோ, மேட்ரிட் ஓபன் இந்த 4 டைட்டிலையும் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்ற மைல்ஸ்டோனையும் இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், விச் கவர்மெண்ட் செட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பை அன்ஃபிளரிங் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் நேஷனல் பிளாக்? அதாவது நீருக்கடியில் மிகப்பெரிய தேசிய கொடியை ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைத்த அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ராதாநகர் பீச்ல தான் இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுல இந்தியன் நேஷனல் பிளாகோடைய மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா லென்த் வைஸ் 60 மீட்டர்ஸும் பிரெத் வைஸ் 40 மீட்டர்ஸும் கொண்ட நேஷனல் பிளாக் தான் இதுல அன்ஃபிளர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அந்தமான் நிக்கோபார் போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் தான் இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோடைய அட்வென்ச்சர் டூரிசமையும் மெரைன் ஆக்டிவிட்டிஸையும் ஹைலைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நிகழ்த்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் பெட்சைட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் சிஸ்டம்?
அதாவது இந்தியாவின் முதல் கையடக்க படுக்கை அருகே பயன்படுத்தப்படும் காந்த அதிர்வு படமெடுப்பு கருவியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ். அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தான் இந்த ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்ஐ அப்படின்றது ஆப்வியஸா எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி இன்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய டீடைல்டு இமேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கான மெடிக்கல் இமேஜிங் டெக்னிக் தான் எம்ஆர்ஐ. இன்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாம டயக்னோஸ் பண்றதுக்காக தான் இந்த எம்ஆர்ஐ பயன்படுத்தப்படுது. இதுல இந்த போர்ட்டபிள் எம்ஆர்ஐ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்சைட் இமேஜிங் சிஸ்டம். அக்ராஸ் த கண்ட்ரி ஆக்சசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பாலிகட்டன் 2026 is a joint bilateral military exercise between which two countries? அதாவது பாலிகடன் 2026 என்பது எந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ். இதுல பாலிகட்டன் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் டு ஷோல்டர். ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, பிரான்ஸ், நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 17,000 ட்ரூப்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஸ் கண்ட்ரீஸ் மத்தியில ஒரு கோஆர்டினேஷனை சிம்பலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. இந்த எக்ஸசைஸ்ல எந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லேண்ட், சி, ஏர், சைபர் ஸ்பேஸ் இந்த மாதிரியான மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல கவர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், விச் சிட்டி ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேர்ல் ஃபார்மிங் கிளஸ்டர்? அதாவது இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு மையமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஹசாரிபாக். பேர்ல் ஃபார்மிங்கையும் அதோட அலைடு ஆக்டிவிட்டிஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இனிஷியேட்டிவை யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே ட்ரைனிங், மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ஷன், ஃபார்மர்ஸுக்கான டைரக்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ் இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், who has become the first non-European country to attend the European Political Community Summit? அதாவது ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் ஐரோப்பியர் அல்லாத நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கனடா. யூஎஸ் மார்க்கெட்ஸோடைய ஆக்சஸை ரெடியூஸ் பண்றதுக்கான ட்ரேட் அண்ட் டிப்ளமேட்டிக் டைஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் யூரோப்பியன் நேஷன் அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸோடைய கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சம்மிட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப் கடப்பா இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது ஸ்டார்ட் அப் கடப்பா முன்னெடுப்பு எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கடப்பா ரீஜியன்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட். அப்ராக்சிமேட்லி 400+ பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்பேஸை கொண்ட ரெடி டு யூஸ் ஆஃபீஸ் செட்டப் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் ப்ராஜெக்டோடைய வர்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12 crores. நித்தி ஆயோகும் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங்கும் இதுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஆண்டர்பிரினோரியல் டேலண்ட்ஸை நர்ச்சர் பண்றதுக்காகவும் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் மத்தியில புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரெடிஷனலான எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து இனோவேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் சிட்டி இன் இந்தியா ஹாஸ் பீன் ரேங்க்ட் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing மேஜர் சிட்டி த்ரூ 2035? அதாவது 2035ஆம் ஆண்டு வரை உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய நகரமாக இந்தியாவில் எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெங்களூரு. குளோபல் ரியல் எஸ்டேட் அட்வைசரி ஃபர்மான சேவில்ஸ் growth hub இண்டெக்ஸ் தான் இந்த ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Across the world, GDP growth projections, personal wealth, demographics, migration, high income households இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி across the world 245+ global citiesல இந்த ஒரு ரிப்போர்ட் எவாலுவேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்படி 245 சிட்டிஸ்ல எவாலுவேட் பண்ணப்பட்ட இந்த ரேங்க்ல பெங்களூர் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing மேஜர் சிட்டியா ரேங்க் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சமர்த் பஞ்சாயத் போர்ட்டல் வாஸ் டெவலப்டு பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது சமர்த் பஞ்சாயத் இணையதளம் எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். அக்ராஸ் த கண்ட்ரி லோக்கல் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் கிராம் பஞ்சாயத்தோடைய ஃபினான்ஷியல் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பெட்டரான டார்கெட்டட் பாலிசி ஃபார்முலேஷனையும் இம்ப்ரூவ் லோக்கல் கவர்னன்ஸையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. சத்தீஸ்கர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல லான்ச் பண்ணப்பட்ட பைலட் ப்ராஜெக்டோடைய சக்சஸ்னால இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த சமத் பஞ்சாயத் போர்ட்டலை அசாம், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who has been selected for the சுகுமார் அலிகோட் பெர்த் சென்டினரி நேஷனல் அவார்ட்? அதாவது சுகுமார் அலிகோட் நூற்றாண்டு தேசிய விருதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேதா பட்கர் அண்ட் பெருமாள் முருகன். சொசைட்டி அண்ட் லிட்ரேச்சர்ல ஒருத்தருடைய எக்ஸ்ட்ராடினரியான கான்ட்ரிபியூஷனை ரெகக்னைஸ் பண்ணி சுகுமார் அலிகோட் ட்ரஸ்ட்னால வழங்கப்படக்கூடிய அவார்ட் தான் இந்த சுகுமார் அலிகோட் பெர்த் சென்டினரி நேஷனல் அவார்ட். இந்த வருஷம் இந்த அவார்டை மேதா பட்கரும் பெருமாள் முருகன் அவர்களும் பெற்றிருக்காங்க. இதுல மேதா பட்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அதுவும் பர்டிகுலரா டிஸ்பிளேஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்காக இவங்களோட சோஷியல் ஆக்டிவிசம் ஹானர் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பெருமாள் முருகன் அவர்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் தொடர்பான இந்தியன் லிட்ரேச்சர்ல இவருடைய கான்ட்ரிபியூஷனை ரெகக்னைஸ் பண்ணி தான் இவருக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் தலா 50,000 கேஷ் பிரைஸும் சைட்டேஷனும் வழங்கப்பட்டிருக்கு.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரை டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.